வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இந்த அன்பார்ந்த உறவுகள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? எல்லாரும் நலமாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு ஒரு ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது எங்களுடைய பாரம்பரியம், அதாவது எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாரம்பரிய சாப்பாடு, அதாவது பெனங்கிழங்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெனங்கிழங்கு. லண்டனில் தரமான நல்ல மொத்தமான ஊரில் பார்த்த மாதிரி இருக்குது கிழங்கு. பெஸ்ட் ஃபுட்டில் வேண்டினா கிலோ வந்து ₹6.99 பெருகுது. 3, 6, 8 கிழங்கு வேண்டி வந்திருக்கிறேன். இது உண்மையிலேயே எங்களுடைய நகரில் இது முக்கியமாக எனது வீட்டில் முக்கியமான ஒரு சாப்பாடு. எங்களுக்கு இதில் பனந்தோட்டங்கள் நிறைய இருக்கின்றன. உண்மையாக இந்த சீசனில், இந்த பிப்ரவரி மாதத்தில் மேக்சிமம் 2000-3000 கிழங்கை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் பாத்தி போட்டு. எங்களுக்கு தேவையானதுகளை எங்களுடைய அம்மா எடுத்துக்கொண்டு மீதியை விட்டு விடுவார். இது எங்கண்ட வீட்டில் ஒரு தேசிய சாப்பாடாக தான் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒடியல் புட்டு, ஒடியல் களி என்று எங்களுடைய அம்மா செய்வாள். நல்லா மீன் போட்டு கூழ் சமைப்பாள். புட்டு அவிச்சு வெஜிடேரியனாகவும் அந்த புட்டுக்கு போடுவாள். பயத்தம் இப்போ வந்து மாசி பங்குனி மாதத்தில் வந்து குத்துப்பயிறு சீசன். அந்த பயிரையும் உடைச்சி போட்டு பயத்தங்கொட்டையும் போட்டு கொஞ்சம் கீரையும் வெட்டி போட்டு அந்த ஒடியல் புட்டி செய்வாள். மற்றது ஒடியல் களி செய்வாள். ஒடியல் களியை பார்த்தா துதல் மாதிரி இருக்கும். உப்பு மிளகாயை அம்மியில் அரைச்சி அந்த தண்ணியை வலித்து அந்த சட்டியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த மாவை கிண்டி எடுக்க துதல் மாதிரி ஆடிக்கொண்டு இருக்கும். அப்போ அந்த அந்த களியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரண்டி போட்டுட்டு அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு தருவாள். உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கும் அந்த சாப்பாடுகள் சாப்பிட்டபடியால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன். எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சாப்பாடு. எனது தாயார் ஒவ்வொரு கிழமையும் இதை செய்து கொண்டிருப்பார். புட்டு, களி, கூழ் என்று சாப்பிட்ருக்கிறோம். இதங்கண்டவுள்ள மிதமிச்சமாக இருக்கும், மூட்டையாக இருக்கும். வர்றவர்களுக்கு அம்மா அள்ளி அள்ளி கொடுத்து விடுவா. புழுக்கொடியல், ஒடியல், மாவா இருந்தால் மாவா கொடுத்து விடுவா. அப்படி இது ஒரு எங்கண்ட வீட்டுக்கு ஒரு தேசிய சாப்பாடுன்னு தான் சொல்ல வேணும். எனது தாயார் இதை விரும்பி சாப்பிட்டபடியால் 92 வயசு வரையும் முதுகு கூணாமல் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தவர். ஆனபடியால் நீங்கள் எல்லாரும் இந்த காசை பார்க்காதீங்க. இங்கே கொஞ்சம் விலை தான், ஆனால் வேண்டி இந்த சீசனுக்கு சாப்பிடுங்கோ. நான் இன்றைக்கு இதை அவிக்க போகிறேன். புட்டு பானையில் தான் அவிக்க போகிறேன். தெரிகிறதா? இங்கே புட்டு பானை வச்சுருக்கிறேன். ஏனெண்டா புட்டு பானையில் வச்சு மூடியக்குள்ள தான் அந்த ஹைட் சரியாக இருக்கும். ஆனபடியால் புட்டு பானையில் செய்ய இருக்கிறேன். இது வந்து ஒரு மருத்துவ குணம் பெற்ற ஒரு சாப்பாடு. டயபெட்டிஸ் ஆக்களெல்லாம் நிறைய சாப்பிடலாம். டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். மரவள்ளி கிழங்கு, அந்த ராசவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கில் பார்க்க இதுக்கு நிலத்தில் தான் விளையுது. ஆனால் இது வந்து ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. இது வந்து கடற்கரை சைட்டில் தான், அந்த ஊரி மணலில் தான் இது விளையிறது. அது அந்த ஈஸியாகவும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் நீங்கள் வேண்டி சாப்பிடுங்க. ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. பெனங்கிழங்கு ஒடியல். இதை அவிச்சு போட்டு துவியல் செய்யலாம், புழுக்கொடியல் போடலாம். நான் இன்றைக்கு இது அவிச்சு முடிய துவையல் தான் செய்ய போகிறேன். துவையலை செய்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் டீ டைமுக்கு ஒவ்வொரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாலே பசிக்கவே பசிக்காது. அப்படி ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. இதுகளெல்லாம் நாங்கள் இழந்த பின்னர் தான் நாங்கள் இவ்வளவு நோயில் மாட்டுப்பட்டு போய் இருக்கிறோம். இந்த சாப்பாட்டை நீங்கள் எல்லாருமே வேண்டி சாப்பிடுங்கோ. என்னத்தை சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் அருமை பெருமையாக தான் இருக்குது இந்த சாப்பாடுகள். ஒன்றும் செய்ய முடியாது.
எங்கள்கிட்ட ஊருக்கு போகிற நேரம் இந்த மாவை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்க. நான் ஊருக்கு போகிற நேரம் காரை நகருக்கு போகிற நேரம் நான் உரலில் இடித்தம்மா கொண்டு வரேன்னா கொண்டு வந்து கூழ் சமைப்பேன். இனி என்ன சமர் தொடங்கிட்டது, இனி கூழ் தான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே கடையில் விற்கிற மாவை வேண்டி தான் கூழ் சமைப்பேன். எப்படியும் இந்த சமருக்குள்ள கூழ் தான் இந்த வீட்டில். டயபெட்டிஸுக்கு ஒரு அருமையான சாப்பாடு. மற்றது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய இருக்கின்றது. இந்த பனங்கிழங்குல இது பனின்ற ஆணி வேர் பனியவே இது முளைச்சு வடலியாகி அந்த வடலியாகிறதுக்கு மூளை வேராக இருக்கிறது இதுதான். அந்த வடலி வளர்ந்து ஒரு பெனமரமாக மாறுது. இதுதான் அந்த பெனமரத்தின் ஆணி வேர். அப்போ அந்த பெரிய 30 அடி 40 அடி பெனமரத்தை இந்த ஆணி வேர் தாங்கி நிற்குதுன்னு சொன்னால் இதை சாப்பிட்ட மனிதர் எவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நினையுங்கோ. ஆனபடியால் நீங்கள் இந்த பெனங்கிழங்க வேண்டி சாப்பிடுங்கோ. நீங்களும் பெனமரம் போல நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிளப்பாக இருக்கும், பல்லுக்கு எலும்புக்கு முள்ளந்தண்டு வளையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாப்பாடு. நான் கன நாளாக வீடியோ போடையில் நானும் சும்மா சொல்கிறேன். எனக்கும் அப்படியும் இப்படியும் தான். கால் ஒருக்கா சரியாக இருக்குது, ஒருக்கா பிள்ளையாக இருக்குது, அமாவாசையின் பருவம் மாதிரி இருக்குது. தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் இருக்கிறேன். ஆனபடியால் இன்றைக்கு இந்த பெனங்கிழங்கு வேண்டினபடியால் ஒரு வீடியோ போடுறேன். நான் அவிக்கிறேன். அவிச்ச பிறகு பின்னர் நான் இதை என்ன செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள சர்வபானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இப்படி தலகுகளாக வச்சு அடுக்கி என்னண்டா அது கொஞ்சம் பிளப்பான கிழங்குன்றதுல தெரியும். மரவள்ளி கிழங்கு அதுகள் மாதிரி குயிக்க ஆவியாது. இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்போ மணித்தியால கணக்கு செல்லும். அங்கே ஊரில் எங்களுடைய அம்மாவை பெரிய கிடார சட்டியில் அவிப்பார்கள். அந்த கிடார சட்டியில் 300-400 கிழங்கண்டு அடுக்கி போட்டு அதுக்கு மேலே சாக்கு போட்டு அவிய வைப்பினோம். இப்படி புட்டுப்பானையில் வச்சா தான் அது அந்த கவர் பண்ணப்படும். இவர் கொஞ்சம் நேரம் எடுப்பார். ஏன்னாண்டா அவர் தான் தைரியமானது ஆளுன்றதை காட்டுறதுக்கு 5-10 நிமிஷத்தில் அவிய மாட்டார். எப்படியும் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே எடுக்குமென்று தான் நான் நினைக்கிறேன் அந்த பெனங்கிழங்கு. ஓகே, நான் பின்னர் இது இந்த செய்முறையை உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, கிழங்கு அவிஞ்சு நல்ல மஞ்சள் கலராக வந்திருக்குது. இனி நாங்கள் இது துப்புரவு செய்யணும். இதில் நிறைய தும்புகள் இருக்கின்றன. அந்த தும்புகள் வயிற்றுக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதை காட்டுறேன்னு பாருங்க. இப்படி எடுத்து இப்படி வேற வேணும். வேற அப்படியே தும்புகள் கொண்டிருக்கு. பாருங்க, இப்படி வாந்தெடுத்துட்டு என்ன செய்யணுமெண்டா இந்த பின் பக்கத்தில் பிடிச்சி கிளிக்க வேணும். இப்படி அந்த பள்ளத்தில் வச்சுட்டு இப்படி கிழிச்சு போட்டு இப்படி பிளந்துட்டு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற அந்த பீலி இருக்குது. இதைத்தான் நாங்கள் முந்தி சின்ன வயசில் சாப்பிடுவோம் விரும்பி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நாங்கள் போட்டு நின்று சாப்பிட்றது. அப்புறம் இப்படி வாந்தெடுத்து போட்டு நிறைய தும்பு வரும். பிறகும் அந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டேக்கையும் நிறைய தும்புகள் வரும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. தும்புகளை எடுத்தால் தான் நல்லது. இதுக்குள்ளே பாருங்கள், பீலியில் நல்ல மொத்தமான பீலி வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக. அப்போ பிறகு என்ன செய்யணும்? பிறகும் பட்டி இப்படி சின்ன சின்ன பீஸாக துவையலுக்கு எடுக்க போகிறோம். பாருங்க, அப்பவும் தும்பு கொண்டு தான் இருக்குது.
தும்பு எடுத்தால் தான் நல்லது, இல்லைண்டா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமே இருக்கு. அதில் 4 கிழங்கு துவையலுக்கு 4 கிழங்கு புழுக்கொடியலும் போட போகிறேன். புழுக்கொடிகளுக்கு இப்போ வெயில் வந்துட்டுது, இப்படியே போட போகிறேன். ஏன்டா இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக நான் அவிச்ச கிழங்குல புழுக்கொடியல் போட பாருங்க. எந்த மொத்தமான கிழங்குண்டு ஊர் கிழங்கு இப்படி தான் நாங்கள் ஊரில் எடுக்கிறோம். நாங்கள் இப்போ புழுக்கொடியல் போட போகிறோம். நான் முதல் உங்களுக்கு துவையல் போன முறை யூடியூப்பில் உங்களுக்கு துவையல் செய்து காட்டினா, இந்த முறை துவையல் செய்து நான் காட்டலேண்டா ஒரு காட்சியை தான் தெரியும் தானே. அநேகமான ஆக்களுக்கு தெரியும். மீதி இருக்கின்றன. இதெல்லாம் புழுக்கொடிகளுக்கு போட போகிறேன். இப்படி தான் இங்கே வந்து வர்ற பேக்கெட்டில் வர்றது துண்டு துண்டான புழுக்கொடிகள். நான் இப்படி தானுங்கண்ட ஊரில் இப்படி பெரிய நீட்டு புழுக்கொடிகள் தான் போடுவேன். சூப்பராக இருக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு அந்த வாசம் மூக்க பிடுங்குது. வீட்டுக்கே வெனங்கிழங்கு அவிச்ச வாசம் பெறுது. பிறகு தேங்காய்ப்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகு சின்ன இப்படி துண்டலாகி போட்டு, உரல் இருக்கிற நீங்கள் உரலில் அடிக்கலாம், கிரைண்டர் இருக்கிற நீங்கள் கிரைண்டரில் போட்டு அடித்து சிறு உருண்டைகளாக வச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியம், உடல் நலத்துக்கு கேடில்லாத ஒரு சாப்பாடு. பழமை, பாரம்பரியம். இந்த சாப்பாடுகளை இழந்தபடியால் தான் நாங்கள் இன்றைய வர்த்தகர் ஐட்டம். உண்மையாக இந்த முறை வந்த கிழங்குன்ற மொத்தத்தை பார்க்க மாட்டீங்க. எங்கள்கிட்ட பெம்பிளியில் போனால் தமிழ் கடையில் இருக்குது. நான் நேற்று அதில் பெஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா மீதி இருக்குது. மீதி துவையலும் அரைவாசி துவையல், அரைவாசி வெளியில் காய வைக்க போகிறேன், புழுக்கொடியில் ஆக போகிறேன். ஓகே, நீங்களும் வேண்டி என்ஜாய் பண்ணுங்கோ. இது வந்து அருமை பெருமையான சாப்பாடு. வெளிநாட்டை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட ஊரில் இது நாங்கள் அருமையான சாப்பாடு தான். ஆனால் இவ்வளவு கெடுப்பிடிச்சி சாப்பிட்றதில்ல. கண்டதுமே இளநியாக இருக்கலாம், பெனங்கிழங்காக இருக்கலாம், நொங்காக இருக்கலாம். நொங்கு கூடி வருது இங்கே. நான் ஒரு முறை நொங்கு கூடி வேண்டி குடித்தேன். நான் ஏன்னாண்டா காசை வச்சிருந்து நாங்கள் வெளியே பார்த்துட்டு வயிற்றில் குத்திடலாம். அது இங்கே ஆசை வந்துச்சேன்டா காசை கொடுத்து வேண்டி சாப்பிட்றவனும். காசை பார்த்துட்டு வயிற்றில் குத்தி போட்டு இருக்கக்கூடாது. என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாங்கள் வந்து சாப்பிட்டது தான் மிச்சம். ஆசைப்பட்டுட்டோம்டா அது என்ன விலையாக இருந்தாலும் நாங்கள் வேண்டி சாப்பிட்றோம். ஓகே மக்களே, மிகவும் டேஸ்டாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நான் கொஞ்சம் காணொளி போடுற குறைவு தெரியும் தான். என்ற சிச்சுவேஷன் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பேன். இன்றைக்கு இந்த கிழங்கை போட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் பிரியோசனமாக வரட்டண்டு. ஓகே, நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். விருப்பமான நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடுகள் என்னால் முடியுமான வரை போட்டு கொண்டிருப்பேன். ஓகே, வணக்கம்.